திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து நகை பறிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக திருவண்ணாமலை செய்தியாளர் செல்வம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வம், இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? தற்போது கைது செய்யப்பட்டிருப்பவர் யார்? 7 பேரிடம் விசாரணை நடைபெறுதுன்னு சொல்லியிருக்கீங்க. கூடுதல் தகவல்கள் என்ன? கண்டிப்பாக உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பௌர்ணமி தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இதில் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் வருவது வழக்கம். இதில் சென்னையைச் சேர்ந்த ஒரு பெண் 31ஆம் தேதி பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்தனர். கிரிவலத்தை முடித்துக் கொண்டு புறவழிச்சாலையாக பேருந்து நிலையம் செல்வதற்காக சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர் 5க்கும் மேற்பட்டோர் அந்த பெண்மணியை அத்தியந்தல் ஏரி பகுதியில் கடத்தி சென்று அவரை மிரட்டி அவரிடம் இருந்த நகை பணத்தை பறித்துக் கொண்டு அவரை போட்டோ எடுத்து மிரட்டுவதாக தற்சமயம் முதல் கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்ந்து கிரிவல பாதையில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவது வழக்கமாக உள்ளது. இது குறித்து காவல்துறையிடம் நாம் விசாரிக்கும் போது காவல்துறையினர் அனைத்து தரப்பையும் அனைத்து விஷயங்களையும் மறைத்து தமிழக அரசுக்கு எந்த விதமான அவப்பெயரும் வந்துவிடக் கூடாது என்பதில் ரொம்பவும் கவனமாக செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் எந்த குற்றச் சம்பவங்கள் நடந்தாலும் அந்த குற்றச் சம்பவங்களை அடியோடு மறைத்து வெளியில் வராத அளவிற்கு மிகவும் காவல்துறையினர் கொள்ளை குற்ற சம்பவங்கள் தடுப்பதை விட இது போன்ற வழக்குகளை தடுத்து நிறுத்துவதில் முக்கியத்துவம் காட்டி வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செல்வம்.